Hi celebrities, welcome back our world ARP Anime World. So today நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சோகோமோட்டோ டேஸ். ஸோ இது வந்து இறங்க முன்னாடி நிறைய பேர் வந்து இதை வந்து ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டாங்க. ஓ இந்த அனிமே அப்படி இருக்கும்டா, ஐயோ இந்த அனிமே இப்படி இருக்கும்டா. ஸோ இந்த அனிமே எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சோகோமோட்டோ டேஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ரிலீஸ் ஆக முன்னாடியே இதோட ட்ரெய்லரை வச்சு நிறைய பேர் வந்து இதை பற்றி நிறைய இது குஸ்பப்ஸ் இல்லையா, ஐயோ வரமாட்டேங்குது நம்ம டக்குன்னு இந்த இங்கிலீஷ் வார்த்தையும் வரமாட்டேங்குது. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கப்பா. என்ன பேசினாங்கன்னா, ஸோ இந்த அனிமி வேற லெவலில் ஹிட் ஆகும், ஃபஸ்ட் எபிசோட தரமாக இருக்குது, செகண்ட் எபிசோட் தாறுமாறாக இருக்கும், தேர்ட் எபிசோட் அதை விட வெளுத்து கட்டிடும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் 3 எபிசோடு இறங்கியிருக்கு, அதை தான் இவ்வளோ இழுத்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டு பையன் நினைக்கப்பா. காதலுக்காக என்ன வேணால் பண்ணுவோம் போல், லைக் பொண்ணுக்காக. ஸோ ஒரு பொண்ணை வந்து பெரிய லெஜெண்ட்ரி ஆள் தான் அப்படின்னா அடித்தடியில் பெரிய ஆள். ஸோ இவன் தான் அந்த ஏரியாவோட கிங்கு, எப்போவுமே இவன் தான் அந்த கிங்கு. ஸோ யார் இவனை தொட்டதும் கிடையாது, தொட்டவனை விட்டதும் கிடையாது இவன். ஸோ ரொம்ப நம்ம எதுக்கு அது வரைக்கும் நம்ம இந்த கேஜிஎஃப் டைலாக் மாதிரி தான், ஐயோ ஏதோ அவாய்ட் பண்ணுவாப்புல, ஐயோ நமக்கு டக்குன்னு எதுவும் வர மாட்டேப்பா. ஸோ அதே மாதிரி ஃபைட்டு ஃபைட்டை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாப்புல, ஃபைட் வந்துட்டு அதை கண்டிப்பாக முடிச்சு விட்டா வருவாப்புல, அந்த மாதிரிப்பட்ட ஆள். ஸோ வேறு லெவலில் சண்டை போட்டுருக்கும்போது சடனாக ஒரு ஷாப்பிங்குள்ளே போகும்போது ஒரு ஆளை பார்க்குறாப்புல, அந்த ஆள் ஸ்கூல் அந்த ஒரு பொண்ணு, லைக் அந்த ஆள் சொல்கிறேன், லைக் ஒரு சின்ன ஸ்மால் கேர்ளை வந்து லைட்டாக ஒரு லவ் நடக்குது. இவங்க 2 பேரும் நல்லா லவ் பண்ணுறாங்க. சைடில் வந்து பொண்ணுக்கு தெரிய வந்தது. ஸோ நம்ம லவ் பண்ணுற பையன் வந்து பெரிய ஒரு கேங்ஸ்டர், ராக்கெட்ஸ் மேன், இஸ் வெரி கில்லிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ இவருக்கு ஒரு கேங்கே இருக்குது, இவர் தான் ஹெட்டாக இருக்காங்க. ஸோ இவரோட வழிநாட்டுவே இவரை பின்பற்றி எல்லாருமே இவர் பின்னாடி வராங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 3 எபிசோடுக்குள்ளே வந்து 2 பேர் ஏதோ உள்ளே இன்வால்வ் ஆவாங்க. ரைட் சைடில் இருக்க அந்த ரெட் கலர் ஹேர் வச்ச அந்த பொண்ணும், இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடில் இருக்க நம்ம அந்த நம்ம என்னோட இதுக்கு லெஃப்ட் சைட்பா அதை மாற்றிங்க. லெஃப்ட் சைடில் இருக்க நம்மளோட எல்லோ கலர் ஹேர் வச்ச பையனும், ஓகேவா, இவங்க 2 பேரும் வந்து ரீசெண்டாக ரெண்டரே ஆகிருப்பாங்க. நம்ம எல்லோ கலர் ஹேர் வச்ச பையன் வந்து இவரை குருவாகவே எடுத்துப்பான். எஸ் ஷீஸ் மை குரு அந்த மாதிரி நினச்சிப்பாப்புல. ஸோ பொண்ணு என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்ல, நான் திரும்பி இந்த சைடு ஃபைட்டுக்கு போக மாட்டேன், என்ன லவ் பண்ண சொல்லிட்டான்ல. ஸோ அந்த சைக்கிள்ஸில் வந்து ஆள் சண்டைக்கு போகல, ஆனால் சடனாக வந்து டைமில் வந்து அந்த பொண்ணு வந்து ஏதோ பர்த்டே நடக்குதுப்பா, அப்போ கிஃப்ட்டு வாங்கணும், நான் பையனோட கையில் காசு இல்லை. ஸோ நம்ம பொண்ணுங்க தான் தெரியுமே, காசில் எனக்கு கிஃப்ட்டை கொடுத்தா தான் மயங்குவான்னு சொல்லி பையனும் என்ன பண்ணிட்டா, திரும்ப ஃபைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாப்புல. சரியான ஃபைட்டு. அப்போ இவன் என்ன பண்ணிப்பான், எல்லாம் உண்மையாக தானே பேசிகிட்டு இருக்கான். சடனாக ஃபைட்டு முடிஞ்சோடனே இவன் உடம்புல இருக்க ரத்தத்தை துடைக்காமல் போயிட்டான். அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நீ சண்டைக்கு போனியா? ஆமாம் போனேன். எதுக்கு? உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க காசு இல்லைம்மா, அதனால நான் உன்ட்டு இந்த கிஃப்ட்டு கேட்டேன்னா. அப்போ தான் நம்ம பயப்பில்ல நம்ம அந்த பொண்ணு வந்து நம்ம ஒரிஜினல் பொண்ணு மாதிரி பேசுகிறாப்புல, லைக் ஹினாட்டான்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ஹினாட்டான்னு சொன்னால் நல்லா புரியும் நினைக்கிறேன். ஹினாட்டான்னு நினச்சிக்கோங்க, நான் உன்ட்டு காசு எதிர்பார்க்குறேன், எனக்கு நீ நிம்மதியான வாழ்க்கை வாழணும், பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமாக, நீ அதுவும் டெய்லி வந்து சாவுறது உழைக்கிற அந்த மாதிரி இருக்காமல் நீ வீட்டிலே இருந்தால் கூட நிம்மதியாக இருக்கணும். அந்த மாதிரி சொல்ல தம்பி பயப்பில் இருக்கிற காசெல்லாம் வச்சுக்கிட்டு ரிட்டையரை பண்ணுறாப்புல, நான் இந்த வாழ்க்கையை விட்டு நிற்கிறேன்டா, எனக்கு வாழ்க்கையே தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து பெரிய பில்டிங்லேருந்து கீழே குதிச்சிரும்பா, அதை நான் இங்கே நோட் பண்ணுறேன். ஸோ சாவுக்கே போயிடுவா. நீ எனக்கு நீ இப்படியே எப்படி வேணால் இருந்துட்டு போ, நான் செத்துறேன்னு சொல்லிட்டு சாவு விளிம்புக்கே போயிடுவா. அந்த இடத்துல நம்ம தம்பி பையன் தான் பெரிய லெஜெண்டரி கிராண்ட் மாஸ்டர் ஆச்சு, மேலேருந்து கீழே விழுந்து காப்பாற்றி ஒரு இடையாக வந்து நம்ம ரிட்டையர் ஆகி ஒரு இடம் ஃபேமிலி கூட செட்டில் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபேமிலி கூட செட்டில் ஆகிறப்பல அந்த இடத்துல வந்து ஃபேமிலி கூட செட்டில் ஆகி கொஞ்சம் நாள் போக ஆளோட இதெல்லாம் மாறுது, 6 பேக்கெலாம் இருக்கிறதுலாம் தொப்பையாக மாறிடுது. ஒரு பொண்ணு பிறக்கிறா. சேம் டைம் வந்து ஒய்ஃபோட ஜாலியாக ஒரு சின்ன ஷாப் வச்சுக்கிட்டு நல்லா வாழ்க்கையை ரன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம தான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை பற்றி பிடிக்காது. அது தெரிஞ்ச வச்சுன்னா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட நான் மட்டும் பெரிய ஆளாக அவன் எப்படி அந்த மாதிரி. ஸோ குருவாக நினச்ச சிசிய பிள்ளை என்ன பண்ணிடுறான்னா, சடானா உள்ளே என்ட்ரி ஆகணும். உள்ளே என்ட்ரி சும்மா இருந்தால் சரி, நீங்கள் திரும்பி சண்டைக்கு வாயான்னு சண்டைக்கு கூப்பிட இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறுது.
அந்த இடத்துல தான் சரி வேறு என்ன வழியும் முடியலை அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ண வரவங்கள வந்து இவன் காப்பாற்ற திரும்பி சண்டைக்குள்ளே இறங்குறான். அந்த சண்டைக்குள்ளே இறங்கும்போது நிறைய ஃபைட்ஸ் நடக்குது, நிறைய சண்டை நடக்குது, அதில் அவன் கடை போகுது. இதெல்லாம் எப்படி அவன் ஒய்ஃப் கிட்ட சமாளிக்க போகிறான்னு ஒரு டென்ஷனில் இருக்க திரும்பி இவன் வந்து நீங்கள் உள்ளே வரணும், வந்தே தான் ஆகணும், அப்போ தான் வந்து எனக்கு வந்து திரும்பி செட்டில் ஆகும் அப்படின்னு அவன் சொல்ல இதெல்லாம் பொருள்படுத்தி திரும்பி நம்ம ஆள் வந்து திரும்ப கேங்ஸ்டராக மாறான். ஸோ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா நம்ம ஆள் தானே பெரிய கேப் விட்டாப்புல, செகண்ட் எபிசோட தான் வருது, நம்ம ஆள் தான் பெரிய கேப் விட்டாப்புல, பின்ன எதுக்கு சண்டைலாம் போட போகிறாரு, சண்டைலாம் போட மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்க அப்படின்னா எப்படின்னா கேப் விட்டாச்சு. ஸோ நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி தான் சேகை இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது ஃபுட்பால் தான் கையை விட்டு போயிட்டு நம்ம சேகலாம் சாயமாக இருக்குது. அந்த மாதிரி அவன் சொல்ல வச்சு அடிப்பான் பார்க்கணும், செகண்ட்ஸ் அடி நொறுக்க விட்டுருவாங்க. ஆனால் என்ன பார்த்தா இந்த கதை வந்து நீங்கள் பில்டப் கொடுத்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இல்லை. ஓகே பார்க்கலாம், ஏதோ பார்க்காத எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டைம் பாஸ் எதுவும் பண்ண முடியல, ஓகே நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நான் அப்படி தான் பார்ப்பேன் எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி பார்க்கணுன்னா இதை பார்க்கலாம், ஓகேவா. ஸோ அவ்வளோ பெரிய பிக் ஸ்டோரியெல்லாம் கிடையாது, ஒன்லி ஃபைட்டிங் சீன் தான். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டோரி ரொம்ப ஸ்லோவாக எடுத்தாலும் செகண்ட் எபிசோட் தேர்ட் எபிசோட்லாம் தரமாக எடுத்து கொண்டு போய் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பற்றி வேறு எதுவும் இல்லை. ஃபைட் சீன் ஒன் ஆஃப் த கேங்ஸ்டர் வந்து லவ்வில் மயக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு தெரியாமல் எப்படி அவரோட வாழ்க்கையை திரும்பியும் கேங்ஸ்டராக மாற்றி ரன் பண்ணுறாரோ, அவர் ஃப்ரெண்டுக்காக கேங்கில் சேர, ஃப்ரெண்டு இல்லை அவரோட சிறிய பிள்ளைக்காக கேங்கில் சேர திரும்பி அவனை எப்படியெல்லாம் காப்பாற்றுறாரோ, இதுதான் ஹோல் கதை. திரும்பி நம்ம தெரியல கேங்ஸ்டர்னால் நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. ஸோ உள்ள எனிமீஸ் வந்து என்ன ஆகும், ஹீரோவும் எனிமியும் சண்டை போடுவாங்க, டிஷும் அதே தான் மொத்த கதையும். ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக எதுவும் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த கதை, அவ்வளோதான். நீங்கள் கொடுக்குற ஹைப் அளவுக்கெல்லாம் இந்த கதை இருக்குமான்னு தெரில, போக பார்க்கலாம். இப்போ தான் 3 எபிசோடு வந்திருக்கு, இனி எபிசோடு இறங்க நம்ம இதை பற்றி யோசிக்கலாம். ஸோ இதை நான் ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், டல்லுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்து டோக்கியோ ரிவெஞ்சு, வின் பிரேக்கர் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இந்த கதை இல்லைப்பா. ஸோ ஓகே டைம் பாஸ் பார்க்கலாம், ஓகேனா பாருங்கள், ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். ஓகேப்பா, நான் இதுலேயும் 3 எபிசோட் பார்த்துருக்கேன், ஓரளவுக்கு ஓகே தான்ப்பா. சரி, பை சி யூ, டாடா.